பாஜகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடை பெறுகிறேன். எதற்காகமா? ரீசெண்ட் டேஸாக சில அதிருப்திகள் எனக்கு இருந்தது. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் அமைதியாக இருக்கலாம், 2 நாள் அமைதியாக இருக்கலாம், 3ஆவது நாள் எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்றதை நம்ம சொல்லி தானே ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானனால நான் சொல்கிறேன். பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் முன்னுரிமைக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அறிக்கையில் பாஜகவில் அது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ? நடிகர்கள் அப்படின்னு சொன்னால் பாஜகவில் அதை நடத்த தெரியலையா இல்லை அதை அவங்க ஏற்றுக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியல. மாநில தலைவர் எதுவும் சொல்லலையா? அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியில் இணைய போகிறீங்க, கழகம்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அது வெற்றி கழகமா? நாளைக்கு நான் விரைவில் அதுக்கான அதிகாரபூர்வமாக நான் அதை அறிவிக்கிறேன். அது சிறப்பான வெற்றி பயணமாக தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்திலேயே 1.5 கோடி உறுப்பினர்களை சேர்த்து இன்றைக்கி ஒரு ஈக்குவல் இது கேட்குற அளவுக்கு ஒரு மாஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு நடிகராக அவர் உள்ள அரசியலுக்கு வந்திருக்கிறத நான் வரவேற்கிறேன். அவர் நின்னா அவர் ஃபோட்டோ போட்டாலே அது வெற்றி தான். நீங்கள் போகக்கூடிய கட்சியில் என்ன மாதிரியான பொறுப்பு கொடுத்தா எனக்கு சரியான ஒரு பொறுப்பு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஐ எம் கேப்பபிள் ஆஃப் ஆர்கனைசிங் விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ், சில்ட்ரன் எஜுகேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பார்க்கணுன்னா அதை நான் சிறப்பாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதில் அந்த ரிலேட்டடாக எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதில் ஐ கேன் டூ மை பெஸ்ட். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம், கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பாஜகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடை பெறுகிறேன். எதற்காகமா? ஏன் இந்த காரணம்? திடீர் முடிவே? என்னோட கொள்கைகள், என்னோட சிந்தனைகளுக்கு சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்கும்போது அதில் நம்மளால் செயல்பட முடியாமல் இருப்போம். செயல்பட முடியாமல் இருக்கும்போது நமக்கே ஒரு மன அழுத்தமும் மன வருத்தமும் வர ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம செயல்பட முடியலையே அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு காரணங்களாக ரீசெண்ட் டேஸாக சில அதிருப்திகள் எனக்கு இருந்தது. அதில் ஒன்று தான் இந்த மும்மொழி கொள்கைக்கான போராட்டமாக பார்க்குறேன். ஹிந்திக்கு நான் எதிர்ப்பு கிடையாது, வேற எந்த மொழிக்குமே நான் எதிர்ப்பு கிடையாது. மொழிகள் கற்றுக்கொள்றது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை பள்ளிக்கூடத்தில் ஒரு கண்டிப்பாக படிக்க வேண்டிய கட்டாய பாடமாக இருக்க வேணாம்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். அதில் நான் ரொம்ப இதாக இருக்கேன். ஏன்னா இப்போ குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ் நல்லா படிக்கிறாங்களா? இல்லை. தமிழே இன்னும் சரியாக வாசிக்க தெரியல பசங்களுக்கு. இன்னைக்கு சில்ட்ரனோட அவங்களோட போய் மூவ் பண்ணி பார்த்து அவங்க கிட்ட பழகி பார்த்தா தெரியும். நிறைய பேருக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன், தமிழே வாசிக்க தெரியல. நிறைய பேருக்கு உச்சரிப்பு இல்லை, ஸ்பீடு இல்லை. செய்தி வாசிக்கிறவங்களெல்லாம் பார்த்தா இவ்வளோ ஸ்பீடாக எப்படி பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது யாரோ ஒருத்தர் தான் தமிழில் ஷைன் ஆகி வராங்க. இங்கே தமிழ் படித்தவங்களுக்கு அதிகமான சம்பளங்கள் இல்லை, அதிகமான வாய்ப்புகள் இல்லை. தமிழ் படித்தவங்களுக்கு சிங்கப்பூரில் அதிகமான சம்பளம், நல்ல வேலைகள் இருக்குது. ஸோ இங்கே ஹிந்தி படித்தவங்களுக்கு அதிகமான சம்பளம், தமிழ் படித்தவங்களுக்கு கம்மியான சம்பளம். ஸோ அப்போ எல்லாரும் என்ன படிக்க நினைப்பாங்க? ஹிந்தி படித்தோன்னா நல்ல சம்பளத்தில் வேலை, ஃப்ரெஞ்சு படித்தா 50,000 சம்பளம், தமிழ் படித்தவங்களுக்கு 10,000 சம்பளம். எது படிக்க விரும்புவோம்? அப்போது இது நான் தமிழை வளர்க்குறேனோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு கொள்கையை ஏற்றுக்கிறனால நான் என் மொழியை நான் அழிக்கிறேன். என்னோட ஒரு இது எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, மொழியை காப்போம், எம்மொழியையும் கற்போம். எந்த மொழியை வேணாலும் கற்கலாம், பட் என் மொழியை நான் காக்காம நான் எந்த மொழியும் கற்கிறதுல அர்த்தம் இல்லை. எனக்கு தமிழ் முக்கியம். நான் தமிழ் மொழி, தமிழச்சி, தமிழ்நாடு, தமிழகம் இதை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு நம்ம தாயகமும் தமிழகமும் ஒன்றிணைந்து அதை ஒரு தேசியமும் தெய்வீகமும்ன்ற அந்த ஒரு லைன்ல போகணுன்றதுக்காக தான் நான் இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன், இயங்கி கொண்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு அதுல இருந்து முரண்பாடுகள் இருக்கும்போது செயல்படாம இருக்கிறதுக்கு இருக்காம இருக்கலாம். அதை பத்தி நிறைய சேனல்ஸ்ல நிறைய கேட்கும்போது, நம்ம முக்கிய பொறுப்புல இருக்கீங்க, மும்மொழி கொள்கையை பத்தி பேசுங்க, டிவி சேனல்ஸ்ல கூப்பிடுறாங்க, அதை பத்தி ஒரு டிபேட் இருக்கு, இதுல பேசுங்க. பட் எனக்கு இல்லைங்க, நாங்க ஹிந்தி திணிக்கல அப்படின்னு எனக்கு பேச முடியல. அதனால நான் பேசாமலே இருக்கேன். நானும் ஹிந்தி கத்துக்கிட்டேன். நான் என்னோட 35வது வயதுல தான் நான் ஹிந்தி எனக்கு தேவைப்பட்டது. நான் இருக்கிற கட்சி அப்படி. நான் டெல்லி போகணும், 4 மத்திய அமைச்சருங்களை பார்க்கணும், பேசணுங்கும் போது அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும். அப்போ கம்யூனிகேஷனுக்காக நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் கூட இருக்கே, மத்திய அமைச்சர்னு சொல்றீங்க, இங்கிலீஷ்ல கூட இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணலாம். ஹிந்தி வில் பி மச் பெட்டர். இப்போ எனக்கு நான் டெய்லி வீட்டில் என் பசங்களோட ஆங்கிலத்தில் பேசுவோமா தமிழில் பேசுவோமா?
தமிழ்ல அது மாதிரி அவங்களோட மொழியிலேயே அவங்களுக்கு பேசும்போது அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு புரியும், இன்னும் நல்லா புரியும். இங்கிலீஷ் வந்து டெல்லியில இருக்கவங்களுக்கு ரொம்ப ஃப்ளூயண்டா தெரியாது, ரொம்ப ஃப்ளூயண்டா பேச வராது. இங்கிலீஷ் புரியும், ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுவாங்களான்னா இல்லை, அவங்களோட மதர் லாங்குவேஜ் தான் நல்லா பேசுவாங்க. இங்கே நம்ம எப்படியோ அப்படிதான் அங்கே அவங்களும். அப்படிங்கும்போது அவங்க மொழியை நம்ம கற்றுக்கிட்டு பேசினா தானே நம்ம சொல்ல வர விஷயங்கள் அவங்களுக்கு புரியும், அவங்களோட கனெக்ட் ஆக முடியும். அதுக்காக வந்து அந்த லாங்குவேஜை கற்றுக்குறோம். இப்போ நான் ஒரு தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகி தெலுங்குல போகிறேன்னா தெலுங்கு கற்றுக்கிட்டு தான் நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறேன். ஸோ தெலுங்கு கற்றுக்காம நான் போயிட்டு அங்கே சொல்கிறது என்னன்னே புரியாமல் நான் இருக்கிறத விட அந்த மொழியை கற்றுக்கிட்டு தான் அந்த வேலை காரணங்களுக்காக, என் தேவை காரணங்களுக்காக மொழியை கற்றுக்கிறது தவறே கிடையாது. எல்லா மொழியும் எம்மதமும் உங்களுக்கு அந்த கட்டாயம் இல்லை, இந்திய கட்டாயம் இல்லை, நீங்களா விருப்பப்பட்டு நான் விருப்பப்பட்டு கத்துக்கிறது தான். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து எனக்கு அந்த தேவை இருந்தது, கத்துக்கிட்டேன். ஒரு மலையாளம் ப்ராஜெக்ட் பண்றோமோ மலையாளம் கத்துக்குவோம், பேசுவோம். இது என்னோட 35வது வயதுல. அப்ப நானே கத்துக்கணும்னு நினைச்சு கத்துக்கிறேன். யாரும் என்கிட்ட இதை கத்துக்கிட்டு தான் நீங்க வரணும்னு சொல்லல, கத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும், அதுக்காக கத்துக்கிறோம். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு பாஜக அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹிந்தி கத்துக்கிட்டா வட இந்தியாவில் போகும்போது, வடநாட்டுகள்ல எல்லாம் போய் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஏன் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கே அது ஈஸியா இருக்கும், ஹிந்தியில கம்யூனிகேட் பண்றது தான். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தமிழே இன்னைக்கு ஃப்ளூயண்டா தெரியலையே. ஒரு குழந்தைகிட்ட, ஒரு 4வது படிக்கிற குழந்தைகிட்ட, 4வது வேணாம், ஒரு 10வது படிக்கிற பொண்ணுகிட்ட விண்ணப்ப கடிதம் எழுதுங்கன்னு சொன்னா எழுத தெரியல. அதுல அத்தனை மிஸ்டேக்ஸ் இருக்குது. விண்ணப்ப கடிதம்லாம் எதுக்கு எழுதணும்னு கேட்குறாங்க. இன்னைக்கு விண்ணப்ப கடிதம்லாம் தேவையே படலை. விடுப்பு கடிதம், விண்ணப்ப கடிதம், என்ன எத்தனையோ கடிதங்கள் எழுத பழகிட்டு இருந்தாங்க. நிறைய தமிழ் டெவலப்மெண்ட்டுங்கிறது நிறைய இருந்தது. ஒரு கதை எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க. இன்னைக்கு தமிழ் அவ்வளோ இல்லை. தமிழ் ஒரு மொழி, இதை இப்படி சும்மா படிச்சு சும்மா போய் தமிழ் தானே அதுக்கு ஒன்றும் ரொம்ப படிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி நேம் சேக்குக்கு போய் பரீட்சை எழுதிட்டு வராங்க. அது எப்படி எழுதினாலும் அதில் பாஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு பெரிய எஃபர்ட் தேவையில்லைன்ற மாதிரி ஈஸியாக படிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க தமிழ். ஏன்னா நேம் சேக்குக்கு படிக்கிற ஒரு பாடமாக போய்கிட்டு இருக்கு தமிழ். அந்த தமிழையே சரியாக பாடங்கள் கற்றுக் கொடுக்காம, எழுத படிக்க தெரியாமல் தமிழுக்கு டியூஷன் வச்சிட்டு இருக்காங்க. தமிழ் டியூஷன்ஸ் நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுவே நான் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா தமிழுக்கு டியூஷனா, அப்ப அந்த பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் வாத்தியார்கள் எப்படி இருக்காங்க, ஏன் அது கம்மியா இருக்கனால தானே வெளியே வராங்க பசங்க. ஸோ ஹிந்தியும் அப்படிதான். இப்போ ஹிந்தி டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஹிந்தி இப்படி டெவலப் ஆயிருக்குமா? அதர் லாங்குவேஜஸ்ன்னு இங்க என்ன இருக்கு? மராத்தி இருக்கா, என்ன இருக்கு? மலையாளம் இருக்கா, தெலுங்கு இருக்கா? என்ன லாங்குவேஜ்ல இப்ப எழுத படிக்க கத்துக்க முடியும்? எந்த லாங்குவேஜுக்கு எந்த ஸ்கூல்ல டீச்சர் இருக்காங்க? தெர் இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன், எய்தர் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், ஹிந்தி இப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுக்கும்போது எதை எடுப்போம் நம்ம? ஆப்வியஸா அதுதான் எடுத்து ஆக வேண்டிய கட்டாயம். ஸோ அப்போ நானும் ஹிந்தி கற்றுக்கணும். எல்லாருமே வந்து என்கிட்ட வேலை பார்க்குறவங்கலேருந்து எல்லாருமே ஹிந்தி. ஸோ நம்ம ஹிந்தியில் பேசி தான் அவன்கிட்ட வேலை வாங்க முடியும். அப்படி ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம்ல. இல்லை, நானே அந்த ஒரு கட்டாயத்துக்கு வந்த நேரத்தில் தான் நானே அதை உணர்ந்தேன். அது வரைக்கும் எனக்கே அந்த இது வரலை. என்கிட்ட வேலை பார்க்குறவங்களே ஃபுல்லாக ஹிந்தியில் பேசும்போது நம்ம ஹிந்தியில் பேச வேண்டிய கட்டாயம் வருது. அது தப்புன்னு நான் சொல்லவில்லை. எனக்கு அந்த தேவை வந்தது, நான் கற்றுக்கிட்டு நான் பேசினேன். பட் ஆனால் சின்ன குழந்தைகள்கிட்ட நம்ம அதை திணிக்க வேணாம். கல்வியை அரசியல் ஆக்குறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே. ஸோ உங்களுடைய அறிக்கையிலேயே நீங்கள் இதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தீங்க. பட் அதை தாண்டி ஒரு 8 ஆண்டு காலம் பயணம் பாஜகவோட அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அதனால கேட்குறேன், இந்த 8 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு மட்டும்தான் ஹிந்தி இம்போசிஷன் அப்படிங்கிறத பாஜக அரசு பண்ணுறதா நீங்கள் உணர்றீங்களா? பல இடங்கள்ல இடையில பல இடங்கள்ல வந்து மும்மொழி கொள்கை வந்து இதனால இப்ப கொண்டு வரோம், நம்ம வந்து இதை திணிக்கல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது ஒரு பெரிய இதா படலை. பட் இன்னைக்கு அந்த இஷ்யூ ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு இல்லையா? இத்தனை நாள் இந்த இஷ்யூ பெருசா ஆகல. பட் இன்னைக்கு 2022 நினைக்கிறேன், நாட் ஷூர். அந்த டைம்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரும்போதே மும்மொழி கொள்கை இருக்கு, அதுல ஹிந்தி திணிப்பு இருக்கு அப்படிங்கறத எதிர்த்து நிறைய பேர் இங்க இருந்து போராடி இருக்காங்க. பட் அந்த டைம்ல ஹிந்தி திணிப்புன்னு இருந்துச்சு. இப்ப கூட அது வந்து ஹிந்தி கிடையாது, அதர் லாங்குவேஜ் நீங்க என்ன வேணா படிச்சுக்கலாம், 3rd லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் அப்பதானே அது ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு தீவிரமா இருந்தது. ஆனா வந்து இப்பதான் வந்து நாங்க சொல்றத செய்யலைன்னா உங்களுக்கு அந்த அதுக்கான நிதியே ஒதுக்கப்படாதுன்ற அளவுக்கு ஒரு தீவிரமும் ஒரு நாட்டாமைத்தனமும் தெரிகிறது, இப்பதான் தெரியுது.
சரி ஓகே இது பேசுவாங்க, இது இந்த அரசாங்கம் ஒத்துக்கலைன்னா இது குழந்தைங்களோட வெல்ஃபேர் கருதி அடுத்த பேச்சுவார்த்தையில இது மாறும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா வந்து இது இவ்வளவு தூரத்துக்கு ஒரு விவாதமா மாறி அது ஆரோக்கியம் இல்லாமல் அது நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் கருதி அது ஆரோக்கியமான ஒரு விவாதமா இருந்திருக்கலாம். மத்திய அரசாங்கமும் இங்க வாங்க, மாநில அரசாங்கம் இங்க வாங்க, கல்வியாளர்களை நிறைய கூப்பிட்டு வச்சுக்கோங்க, அவங்களோட சஜஷன்ஸும் கேளுங்க, முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் இருந்து 2 சைட்லயும் எது மெஜாரிட்டி சொல்றாங்க ஓகே, எது நமக்கு நம்ம நாட்டுக்கு நல்லது, நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லதோ அதை முடிவு பண்றது தான் நல்ல விஷயமா இருந்திருக்கும். பட் ஃபண்டு நான் கொடுக்க மாட்டேன், நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன், நான் இந்த ஏரியாவுக்கு வரேன், நீ இந்த ஏரியாவுக்கு வா, இது வந்து நம்ம குழந்தைங்க நாளைக்கு அதை பார்த்து கத்துப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா அதை எந்த பிரச்சனை, அந்த அரசியல் பிரச்சனைகளாகட்டும் எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் வா உட்கார்ந்து பேசிதானே அதை வந்து நம்ம ஆரோக்கியமான ஒரு விஷயமா எடுத்துட்டு போக முடியும். அதை விட்டுட்டு இது அரசியலாகவே கொண்டு போயிட்டு இருந்தா அதுல சொல்யூஷனே கிடைக்காது. ஃபைனலா இது நாங்க சொல்லிட்டோம், இது நீங்க செஞ்சுதான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கஷ்டப்பட போறது நம்ம தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப நாளைக்கு அதை மனசுல வச்சுட்டே இருக்க முடியாது. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஒரு நாள் அமைதியா இருக்கலாம், 2 நாள் அமைதியா இருக்கலாம், 3ஆவது நாள் எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்றது நம்ம சொல்லிதானே ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானனால நான் சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது அழுத்தம் இருந்ததா உங்களுக்கு கட்சியில? இந்த 8 ஆண்டு கால பயணம் எப்படி போச்சு முதல்ல பாஜகவுல? என்னோட பயணம் நல்லதாவே இருந்தது. எனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை ஆகட்டும், பொறுப்புகள் ஆகட்டும், எனக்கு கொடுத்த வேலைகளை நான் ரொம்ப சிறப்பா செஞ்சேன். எனக்கு எல் முருகன் அவர்கள் இருந்த பீரியட்ல இருந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இருந்த பீரியட் வரைக்கும் செயல்பாடுகள், என்னோட செயல்பாடுகளை அங்கீகரிச்சு எனக்குன்னு ஒரு பொசிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவரோட செயல்பாடுகள் இன்னும் விறுவிறுப்பா இருந்தது. அதை நான் ரொம்ப ரசிச்சேன். பட் என்னோட இது வந்து மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே கொண்டு சேர்க்கிற வேலைகளை நிறைய பண்ணியிருக்கேன். நான் நிறைய வேலைகள் பண்ணியிருக்கேன். அதுக்காக ராமநாதபுரம் பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக நிறைய வேலை பார்த்துருக்கேன். ஸோ இந்த டைம்ல எல்லாம் மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை பத்தி எவ்வளோ பேசியிருப்பேன் நான். ஸோ அதெல்லாம் நான் உள்வாங்கி எனக்கு அதுல நல்லதுன்னு பட்டதுனால தான் நான் நிறைய விஷயங்கள் பேசினேன். எனக்கு 10 விஷயங்கள் பிடிக்குதுன்னாலும் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த ஒரு விஷயம் பிடிக்கலன்றத நம்ம வாயை திறந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். அது சொல்ற இடத்துல இல்லை, அது ரொம்ப பெரிய விஷயமா போய்கிட்டு இருக்குது, மாநிலத்திலையும் மத்தியத்திலையும் 2லையுமே பெருசா போயிட்டு இருக்கு, அதை ஏத்துக்கிற இதுல இல்லைங்கும் போது அந்த இடத்துல நம்ம தான் இருக்கக்கூடாத ஒழிய நம்ம அதை கேரி பண்றது நல்லது இல்லைன்றதாலதான் அந்த முடிவு. ஒரு லைன் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் முன்னுரிமைக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அறிக்கையில. பாஜகவில் அது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ? இருக்கு, ஆனா இல்ல. ஏன்னா எப்படி சொல்றது, சமீப காலத்துல கட்சியில இருந்து முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் வெளியே வந்தாங்க. அந்த வகையில காயத்ரி ரோக்ராமா இருக்கட்டும், இல்ல கௌதமி மேடமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு சில விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அதுல பெண்கள் முன்னுரிமை, பெண்கள் முன்னேற்றம் இதெல்லாமே சார்ந்த விஷயங்களும் இருந்துச்சுல. நீங்களும் அதை குறிப்பிடும் போது அந்த இடத்துல ஒரு கேள்வி வருதே. இல்ல எனக்கு மனசுல படுறது, நான் நிறைய யோசிச்ச விஷயங்கள்ல நான் யோசிச்ச இன்னொரு விஷயம், பெண்களுக்கு இருக்கு இல்லைன்றதை விட நடிகர்களுக்கு கிடையாது அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். நடிகர்கள் அப்படின்னு சொன்னா பாஜகல அத நடத்த தெரியலையா இல்ல அத அவங்க ஏத்துக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு இது இருந்தது. ஏன் அப்படி சொல்றீங்க? எந்த நடிகரையுமே சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு நான் நினைக்கிறேன். குஷ்பு இருக்காங்க, ராதிகா சரத்குமார் அவர்கள் இருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்காங்க, அமிதா அவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. நடிகைகளா கௌதமி இருந்தாங்க, காயத்ரி ரகுராம் இருந்தாங்கல்ல, குஷ்பு இன்னைக்கு இருக்காங்க. என்னன்னு தெரியாது, அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. கங்கனா இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினரா இருக்காங்க. கங்கனா இருக்காங்க, அதாவது கங்கனா அங்க ஜெயிச்சுட்டாங்க, அதனால அங்க ஷைன் பண்றாங்க. ஓகேங்களா? இங்க அது போக எத்தனையோ பேர் நடிகர்களா உள்ள வந்து எத்தனை பேர் உள்ள, நடிகர் செந்தில் அவர்கள் வந்தாரு, அவராலையும் உள்ள நடிகர்கள் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. பவர் ஸ்டார் வந்தாரு, செந்தில் வந்தாரு, கங்கை அமரன் சார் வந்தாரு, நிறைய பேர், இயக்குனர் அவர் பாபு கணேஷ் இருந்தாரு, நிறைய நடிகர்கள், விக்னேஷ் அவர்கள், இது மாதிரி எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. தேடுறோம் பாத்தீங்களா அந்த நடிகர்கள் எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்காங்கன்னு. ஏன் அந்த நடிகர்களை பயன்படுத்திக்கல பாஜக? பொதுவா எல்லா கட்சியிலையுமே நடிகர்களை தான் பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு திரை பிரபலம் இருக்கும், அவங்க வாய்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு படி அதிகமான இது இருக்கும்னு. பட் எனக்கு பாஜகவில் அது இல்லைன்னு எனக்கு தோணுச்சு.
நம்ம நடிகரா இருக்கனால பாஜக அங்கீகரிக்கல, நம்ம பாஜகவால இருக்கனால திரைத்துறை நம்மளை அங்கீகரிக்கல. இது ரெண்டும் ஒண்ணு இன்டர்லிங்க். அப்படி இருக்கும்போது நஷ்டம்னு பார்த்தா நமக்கு தான் இருக்கும். இது நான் உணர்ந்த ஒரு விஷயம். அதுதான் கேட்கறது. இப்பதான் நீங்க உணர்ந்தீங்களா அப்படின்ட்டு? இப்பதான் உணர்ந்தேன். ஏன் பாஜகவை சூஸ் பண்ணீங்க? கட்சியில இணையணும்னு தோணுச்சுல்ல உங்களுக்கு ஒரு கட்டத்துல? ஏன் பாஜக? தேசிய கட்சி. எனக்கு பாஜகவுல காங்கிரஸும் தேசிய கட்சி தான். தேசிய கட்சி தான். பட் எனக்கு மோடி அவர்களை ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த வயசுலயும் அவரோட செயல்பாடுகள் பேசும்படியா இருக்குல்ல. இத்தனை பிரதமர்கள் இருந்திருக்காங்க, பட் இன்னைக்கும் பேசும் பிரதமர், உலக நாடுகள் வியந்து பார்க்கும் ஒரு பிரதமரா மோடி அவர்கள் இருக்காரு. அப்படிங்கும்போது எனக்கு அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி எனக்கு. நான் அதனால அந்த கட்சியை நான் தேர்ந்தெடுத்தேன். ஓகே. ஸோ இப்போ கட்சியில இருந்து வெளியே வந்து ஒரு அறிக்கையா வெளியிட்டிருக்கீங்க. அதை தாண்டி கட்சிக்கு அறிவிச்சிட்டீங்களா வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு? என்ன சொன்னாங்க? ரெஸ்பான்ஸ் எப்படி வந்துச்சு? பெஸ்ட் விஷஸ்ன்னு சொன்னானாங்க. அவ்வளவுதானா? வேற எதுவும் சொல்லி ஏன் போறீங்க போகாதீங்களா? 2-3 பேர் என்கிட்ட நீங்க திருப்பி மாற்று பரிசீலனை பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது, நம்ம கட்சிக்கு நீங்க எல்லாம் இருக்கணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோம்னா அது இந்தான்னு இருக்கக்கூடாது. எங்க இருந்தாலும் நம்ம பண்ண போறது மக்கள் பண்ணி தான். எங்க இருந்தாலும் எனக்கு ஒரு மரியாதை, எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து என்னை வளர்த்தது பாஜக. ஸோ பாஜகவுக்கு என்றுமே நன்றியுடன் இருப்பேன். அண்டு என்னோட பாதையை இதில் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்றது தான் என்னோட இது ஒழிய எனக்கு வேற எந்த ஒரு ஹேட்ரடும் கிடையாது. அதனால ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. மாநில தலைவர் எதுவும் சொல்லலையா அண்ணாமலை அவர்கள்? பெஸ்ட் விஷஸ் சொன்னாரு. அவர் தான் அந்த பெஸ்ட் விஷஸ் சொன்னாரா? அவர் தானே சொல்லணும். ஓகே. ஸோ அடுத்து எந்த கட்சியை நோக்கி பயணிக்கிறதா இருக்கீங்க? எந்த கட்சியில் இணைய போறீங்க? கழகம்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அது திமுக கழகமா, இல்லை அண்ணா திமுக கழகமா, இல்லை வெற்றி கழகமா? அது அந்த தலைமை, அந்த கழகம் தான் அறிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளே சொல்றதை விட அந்த தலைமையை அறிவிக்கணும். கடைசியா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கீங்களே வெற்றி பாதைன்னு, வெற்றி கழகம்னு புரிஞ்சுக்கலாமா? அப்ப அதுதான் வெற்றி கழகமா, வெற்றி பாதையா? தமிழக வெற்றி கழகம்னு பேர் இருக்கு. அவங்கதான் அவங்க அறிக்கையில அடிக்கடி வெற்றி பயணம், வெற்றி பாதைன்னு போடுறாங்க. நீங்களும் அதே குறிப்பிட்டதுனால நாங்க அப்படி புரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறேன். இல்லை, அதாவது இதுதான் என்னோட பாதை அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்றதுக்கான எனக்கு இது இல்லை. ஓகே. நாளைக்கு நான் விரைவில் அதுக்கான அதிகாரபூர்வமா நான் அதை அறிவிக்கிறேன். ஓகே. நாளைக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இணைஞ்சிருவீங்க போல இருக்கே. இல்ல, எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஓகே. நானும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நிறைய பேசிட்டு இருக்காங்க. என்னோட பாதையும் அவங்களோட கொள்கையும் இணைஞ்சு எனக்கான அந்த பொறுப்புகளோட என்ன சரியான முறையில அங்கீகரிக்கிற ஒரு தலைமையோட கண்டிப்பா இணைஞ்சு பயணிப்பேன். அது சிறப்பான வெற்றி பயணமா தான் இருக்கும். இப்போ இருக்க அரசியல் சூழல்ல, இப்போ இருக்க அரசியல் களத்துல இங்க தேசிய கட்சியில இருந்து விலகிட்டீங்க. இங்க மாநில கட்சிகளா இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், இல்ல அதிமுகவா இருக்கட்டும், புதுசா கட்சி தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் இருக்கு. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இந்த கட்சிகள் மேல? அதிமுக பொறுத்த வரைக்கும் பிளவுபட்டு கிடக்கிற அம்மாவின் பிள்ளைகள் எப்போ இணைகிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு எதிர்காலம் உண்டு. இது என்னோட பார்வை. ஏன்னா தனிச்சு செயல்படுறது தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியில இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவரான்ற அந்த சிந்தனையிலேயே வந்து காலங்கள் போய்கிட்டே இருக்கு. ஒரு ஆட்சி போயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சரி கட்டி வர்றது அம்மாவின் தொண்டர்களா அவங்க எல்லாரும் இணைஞ்சு அந்த ஒரு நல்ல முடிவை எடுத்தாங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி உண்டு அதிமுகவுக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, செயல்பாடுகள் சிறப்பா இருக்குன்னு பார்க்க முடியல. ஏன்னா செயல்பாடுகள் பெருசா எனக்கு அதிருப்தியா தான் நிறைய மக்கள் பேசிக்கிறாங்க. ஆனா நிலையா இருக்காங்க. அவங்களுக்கான கூட்டத்தை எங்கேயும் விடாம அந்த ஒரு ஒற்றுமையோட இருக்காங்க. அந்த ஒற்றுமை தான் அவங்களை இன்னைக்கு ஜெயிக்க வச்சு ஆட்சியில உட்கார வச்சிருக்கு. இது அதிமுக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் டிவிக்கே நேற்று பிறந்த குழந்தை மாதிரி தான், ஒரு குழந்தை வளர்ற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த பேசிக் அந்த ஆரம்ப கட்டத்தில் கொடுக்குற அந்த ஓட்டம் ஊட்டம் இது எல்லாமே சரியாக இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக டெவலப் ஆகிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த ஆரம்பத்தில் தான் அதிகமான
நல்ல விஷயங்களை அந்த 5க்குள்ள சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே வந்து 1.5 கோடி உறுப்பினர்களை சேர்த்து இன்னைக்கு ஒரு ஈக்குவல் இது கேட்குற அளவுக்கு ஒரு மாஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு நடிகரா அவர் உள்ள அரசியலுக்கு வந்திருக்கிறத நான் வரவேற்கிறேன். ஒரு நடிகர் வரலாமா, நடிகர் நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் வந்தாரு. எம்ஜிஆர் வந்ததும் எல்லாரும் ஜெயிக்க வச்சாங்க. ஏன் ஜெயிக்க வச்சாங்க? எம்ஜிஆர் அன்னைக்கு மக்கள் மனநிலை எல்லாம் நான் நிறைய எங்க தாத்தா பாட்டிட்ட எல்லாம் கேட்பேன், ஏன் எம்ஜிஆருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டீங்க, இன்னைக்கு ஏன் விஜய் எல்லாருக்கும் நல்ல வயசானவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்பேன் நிறையா. அப்படி கேட்கும்போது சொன்னாங்க, எம்ஜிஆர் வெள்ளையா இருக்காருன்னு ஓட்டு போட்டாங்க நிறைய பேரு அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளையா இருக்கவன் நல்லது செய்வான், அப்போ எம்ஜிஆர் ஓட்டு போடுவோம் அப்படின்னு போட்டாங்க நிறைய பேருலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்களோட புரிதல்லாம் அவ்வளோதான் இருந்திருக்கு. ஓகே, அப்போ எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சுட்டாங்க. அந்த புகழ், அந்த சினிமா புகழ், அந்த சினிமாவில் அவங்களோட இதில் அவங்கள ஜெயிக்க வச்சு. பட் இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. எது வேணும், எது வேணாம், சினிமா எதுக்கு தேவை, அரசியல் எதுக்கு தேவைன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு பெரிய புகழ் இருக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் நின்னா, அவர் போட்டோ போட்டாலே அது வெற்றி தான். அரசியல் பொறுத்த வரைக்கும் இது அவருக்கே ஒரு விடுகதை தான், ஒரு விடுகதை மாதிரி தான், புரியாத புதிர் தான். இந்த களம் எப்படி இருக்க போகுதுன்றது அவரை கேட்டா அவருக்கே சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு கை குழந்தை அழகா இருக்கு. அந்த கை குழந்தை ஆரம்பத்துல குழந்தையில பார்க்கும்போது எல்லாமே அழகா இருக்கும். அது மாதிரி அழகான ஒரு கை குழந்தை தான் தாவேக்கா. எல்லாருக்கும் பிடிக்கும். நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் அவரு ரொம்ப அவரு ஆவேசமா பேசுறாரு. பேசுற விஷயங்கள் சரியா இருந்தாலும் நிறைய இடத்துங்கள்ல ஆவேசமாவே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அதை கேட்குறவங்களுக்கு ஒரு இதா இல்லை. அண்ட் உள்ள வழி நடத்தி கொண்டு போறது அவங்க தொண்டர்கள் எல்லாம் கொண்டு போன விதங்கள் எப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் அதுல இருந்து வெளியேறாங்க. ஸோ அதனால அதோட ஓட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்திருக்காங்க. இனி போற காலகட்டத்துல இவங்க எல்லாம் வந்து யார் யாரோட இணைஞ்சு பயணிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி. ஓகே, ஸோ இப்போ நீங்க யாரோட இணைய போறீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். எல்லாருக்கும் சுருக்கமா பேசுனீங்க, வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஒரு நீண்ட நெடிய ஒரு ஸ்பீச்சா இருந்ததே. அதை பத்தி நிறைய சொல்லணும்ல. ஏன்னா சினிமா எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, அவங்கள மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணல பாத்தீங்களா நீங்க? நான் தான் நோட் பண்ணிட்டே இருந்தேன். கிரிட்டிசைஸ்னு இல்லை, நான் ஒரு கை குழந்தையா தான் பாக்குறேன். அது இதுல விஜய்க்கு எதிர்காலம் இருக்கா அப்படின்னா அது அவருக்கே தெரியாது. அவரு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் மக்களுக்குன்னு வராரு, அதை சொல்றேன். மக்களுக்கு பண்ணணும்னு வராரு. அவரு பண்ணினாருன்னா அவரை மக்கள் ஏத்துக்க போறாங்க. அவரோட இணைஞ்சு பயணிக்கிறோம் அப்படின்னா நம்மளும் அதை சிறப்பா செயல்பட்டோம்னா நம்மள ஏத்துக்க போறாங்க. இல்லைன்னா இல்லதான். இப்ப நீங்க பாஜகவுல இருந்து வந்திருக்கீங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஆட்டி படைக்கிறதே பாஜக தான். இவங்களுக்கு ஏதோ ஒரு பேஸ் இருக்கு, பாஜகவோட பி டீம் அப்படின்ற விமர்சனம் இருக்கு. நீங்க அந்த வகையில ஏதாவது உணர்றீங்களா? யாரும் பி டீமும் கிடையாது, ஏ டீமும் கிடையாது. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. லைக் இவங்க தான் இயக்குறாங்க, இவங்களுக்கு பேக் யார் இருக்கா தெரியுமா, இவங்க தான். இது மாதிரி எனக்கே பேசுறாங்க. அப்பதான் எனக்கு காமெடியா இருந்தது. இவங்களை யார் பேச வைக்கிறா தெரியுமா, இவங்க தான். இவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் இருக்கு தெரியுமா, இவங்க தான். என்கிட்டயே எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, இப்படி சொல்றாங்களா இப்படி சொல்றா. அப்ப என்னையவே இப்படி எல்லாம் சொல்றீங்களா, அப்ப இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய புகழ்ல இருக்கவங்க, இவ்வளவு பெரிய இடங்கள்ல இருக்கவங்களும் அப்ப பேச மாட்டாங்களா? பேசுறது இயற்கை தான். ஏன்னா நமக்கு அவ்வளவு பேசத்தானே முடியும். ஏதாவது ஒண்ணு கொக்கி போட்டு பார்ப்போம், இதை சொல்லி பார்ப்போம்ன்றதுக்காக சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி எந்த வித 1% கூட எனக்கு அந்த மாதிரி தோணல. ஓகே ஓகே, நீங்க சொல்ற மாதிரி டிவிக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்கு அப்படின்னும், டிஎம்கே பின்னாடியும் பிஜேபி இருக்கு, எல்லார் பின்னாடியும் பிஜேபி இருக்கு. மத்திய அரசாங்கமா மேல இருக்கு, எல்லாரும் பின்னாடியும் பிஜேபி தான் இருக்கு. பிஜேபி தான் இயக்கணும், எல்லாரையும் இயக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறது மத்திய அரசாங்கம் தான். மாநில அரசாங்கமா இருக்கனால எல்லாருக்கு பின்னாடியும் ஏ டீமா பிஜேபி இருக்கு, பி டீமா தான் இங்க இருக்கிற எல்லா கட்சிகளுமே இருக்கு. அதுதான் உண்மை. ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இன்டைரக்டா இருக்க, இல்ல டைரக்டாவே வந்து there is an operation behind வந்து கவர்மெண்ட் பாலிசி படி எல்லா இடத்துலயுமே பிஜேபியோட பேக்கப் இல்லாம இருக்கவே இருக்காது. இங்க இருந்து தாண்டி போனா மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதல் இல்லாம டோலே தாண்ட முடியாதே.
அப்போ எப்படி நமக்கு பி டீமா ஏ டீமா மத்திய அரசாங்கம் அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ பல்வேறு பொறுப்புகள்ல இருந்திருப்பீங்க. கடைசியா வந்து கலை மற்றும் கலாச்சார பிரிவுல பாஜகவில் இருந்தீங்க. அடுத்ததா நீங்க போகக்கூடிய கட்சியில என்ன மாதிரியான பொறுப்பு கொடுத்தா எனக்கு சரியான ஒரு பொறுப்பு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அப்படி நான் பொறுப்பை எதிர்பார்த்தும் வேலை பார்க்கணும்னு நினைக்கல. பொறுப்புக்காகவும் வேற ஒரு இதுக்கு போகணுன்ற அவசியமும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அது எந்த பொறுப்பா இருந்தாலும் அதை நான் சிறப்பா செயல்படுவேன். ஓகே. ஸோ அப்போ பெண்கள் முன்னேற்றம், பெண்ணுரிமை அப்படிங்கிறத எடுத்து நீங்க பேசலாமே. பொறுப்புக்காக நீங்க போறீங்கன்னு சொல்ல விரும்பல. பட் உங்களுக்கு தெரியும்ல, ஐ எம் கேப்பபிள் ஆஃப் திஸ் அப்படின்னு ஐ சொல்லி. எம் கேப்பபிள் ஆஃப் ஆர்கனைசிங் விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ், சில்ட்ரன் எஜுகேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பார்க்கணுன்னா அதை நான் சிறப்பாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதில் அந்த அந்த ரிலேட்டடாக எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதில் ஐ கேன் டூ மை பெஸ்ட். 2026 எலெக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. நமக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு வேணா 1 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் 1 வருஷம் தான் இருக்கு. 10 மாதம் கூட இல்லை முழுசா. ட்ரூ. அதுதான். அந்த 10 மாசத்துக்குள்ள உங்களால என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க, எந்த கட்சிக்குள்ளேயா இருக்கட்டும்? 10 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டைம் தான். 10 மாசத்துல இருக்க எல்லா தொகுதிகள்லையும் அந்த பூத் எல்லாம் ஃபில் பண்ற வேலைகள்ல இருந்து நம்ம என்ன மாதிரியான கொள்கைகள் வச்சிருக்கோம், என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்கோம், நம்ம ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் கொண்டு வரக்கான பிளான் இருக்கும்ன்றது மக்கள்கிட்ட ரீச் பண்றது, இதெல்லாம் தான் நம்ம போய் இப்போ செய்ய வேண்டிய வேலைகளா இருக்கும். பட் எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரம்ன்றதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல இருக்க வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கொள்கைகளை ரீச் பண்றது, மக்களுக்கு இப்போ நலத்திட்டங்கள் எல்லாம் சொல்றது, செஞ்சு கொடுக்கறது, ஒரு பேரிடர் காலங்கள்ல அவங்களுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியாது, மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது ஒரு சாதிய கட்சி, மதவாத கட்சி, மத கலவரத்தை தூண்டுற கட்சி அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்துகிட்டே இருக்குல்ல. அந்த ஒரு அப்படியான ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்க ஒரு கட்சியில இருந்து வெளியே வந்திருக்கீங்க. இங்க இருக்க மாநில கட்சிகள் பெரும்பாலும் பாஜகவை எதிர்க்கிறவங்களாவே இருக்காங்க. மக்களுடைய மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் இங்க பாஜகவால கால் ஊன்ற முடியல அப்படின்ற ஒரு வாதமும் இருக்கு. எப்படி மற்ற கட்சியில பயணிச்சு தகவமைச்சுக்கிட்டு போக போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சவாலா இருக்கு? முருகன் கடவுளுக்காக அப்படின்னு சொல்லி வேல் யாத்திரை ஆகட்டும், நிறைய இந்த மாதிரி நம்ம ஹிந்து கடவுளுக்காக மட்டுமே நம்ம வாய்ஸ் பண்றது அப்படிங்கிறது நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம தேசியமும் தெய்வீகமும் அப்படிங்கிறது என்னன்னா, தேசியம்னா எல்லா எந்த மொழிக்காரங்களா இருக்கட்டும், மேல இருக்கவன் கீழே இருக்கவன் எல்லாரும் ஒண்ணுன்னு செயல்படுறதும், தெய்வீகம்ன்றது எல்லா மதமும் ஒண்ணுதான், இந்த மதமும் ஒண்ணுதான், அந்த மதமும் ஒண்ணுதான், ஹிந்துவும் ஒண்ணுதான், கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லாமே ஒண்ணு, எல்லா மதமும் ஒண்ணுதான் அப்படின்னு செயல்படுறது தான் தெய்வீகம்னு தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கற்றுக் கொடுத்தது. ஸோ அது மாதிரி தெய்வீகம்னா இந்துக்கள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வரும்போது நம்ம பேச முடியாது. அந்த இடத்துல நான் பேசினது கிடையாது. அப்போ நான் வருத்தப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து எந்த மொழி, எந்த மதம், இந்த மதம் தான் முக்கியம், இந்த மதத்துக்கு தான் நாம இது பண்ணணும், அப்ப ஹிந்துவா கிறிஸ்டின்வா அந்த இடத்துக்கு போக விரும்பல நான். ஸோ எனக்கு வந்து இந்த பாதை ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஹிந்து மட்டும் முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேன். ஹிந்து கடவுள், நான் ஒரு ஹிந்து தான், இந்து கடவுள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவ தான். ஆனாலும் எனக்கு கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் நல்ல நண்பர்கள், நல்ல சகோதர சகோதரிகள் இருக்காங்க நட்பு வட்டாரங்கள்ல. அந்த கடவுள்களையும் நான் வேண்டியிருக்கேன். நான் சர்ச்சுக்கும் போவோம், மசூதிக்கும் போறோம், எல்லா இதுக்கும் போறோங்கும் போது நமக்கு வேற்றுமையா பார்க்க நான் விரும்பல. எல்லாரும் ஒண்ணுதான். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம், கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.